முத்துக்குரு வித்துக்குரு வர என போதும் முத்தை தரு பக்தி திருநகையத்திக்கிரி சக்தி சரவண முத்து கருவி பொருள பெருமாளே பெருமாளே. ஈஸியா சொல்லிடுவா பார்க்கலாம். அம்மனோட ரெண்டாவது பேரை கண்டுபிடிக்கணும். அம்மனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அந்த பேரை சொல்லணும். ஆமா, இது திருவண்ணாமலை தெரியும் எல்லாருக்குமே. பக்கத்துல இருக்கிற அம்மன் எல்லாருக்கும் பேர் தெரியும். அம்மனோட ரெண்டாவது பேர் என்னன்னு சொல்லணும். இல்லைன்னா நீங்க ரெண்டு பேர் சொல்லணும். உண்ணாமலை அம்மன்ங்கிறது காமன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனாலதான் அந்த கொஸ்டின் வைக்கல. அம்மனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். சரி, அதனாலதான் அந்த கொஸ்டின். யார் சொல்றாங்கன்னு பாக்கலாம். சூப்பர் சூப்பர், கரெக்ட் ஆன்சர். இதான் அம்மாவோட ரெண்டாவது நேம். அதுதான் பர்சனல் நீங்க சொல்லுங்க தெரியும், அதனால தான் முருகர் வள்ளி தெய்வானிய கல்யாணம் பண்ணிட்டார். எங்க முருகர் வள்ளிய கல்யாணம் பண்ணார், எந்த இடத்துல தெய்வானிய கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறத கரெக்டா சொல்லணும். ரெண்டு ஆன்சரையும் கரெக்டா சொல்லணும். அந்த டெம்பிளோட பேரை சொல்லணும். அதான் கொஸ்டின். கரெக்ட், சூப்பர். கரெக்டான பேர் சொல்லணும். இது வந்து அம்மன் தாயார், தாயாரோட நேம் என்ன? எல்லாருக்கும் தெரியும் நினைச்சிருக்கேன். ஈஸியா சொல்லுவான்னு தான் நான் இந்த கொஸ்டினை போட்டிருக்கேன். இருந்தாலும் சரி, விஸ்வநாதனும் ரமேஷும் சொன்னாங்க, நான் பார்க்கலாம். அவங்க ஜீன தமிழனா பார்த்துருப்பாங்க, தமிழை பார்த்துருப்பாங்க. அடுத்தது ரமேஷன் திருப்பி சொன்னதுனால அதுக்கப்புறம் தான் இவங்க சொன்னாங்க மதுரை மீனாட்சின்னு. மதுரை செகண்ட் டைம் சொல்லும் போது மதுரை மீனாட்சி கரெக்டா சொல்றாங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் மதுரை மீனாட்சி. Shashandri will try first. இதுக்கு வந்து 5 seconds தான். Okay, 5 seconds over Shashandri. Next to Ramesh. Only 5 seconds, Ramesh. Wrong. யாருக்காது? சொல்லமா? Shall I pass on to Vijay?
எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சவங்க தான் அதுக்கு 5 செகண்ட்ஸ் வச்சேன். சுதர்சன் நோ சான்ஸ். சார் நானே அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ITC. வெரி குட், சூப்பர். ITC. கம்பெனி நேம் ITC. Only 5 seconds. Only 5 seconds. கேமா இல்லைன்னா பாசம் சொல்லுங்க டக்குன்னு அடுத்தது. கண்ணன் நினைக்கிறா கண்ணன் நினைக்கிறா ராதையை பூங்கோதையை. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கலைஞர் சார் அவர் வந்து பேசியிருந்தாரு. அப்படி இருக்கு. உயிரை வளாட அன்போர பாபங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கான நேரத்தில் உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டிசி அவங்க முடியாது, வேணுவனம் வளர வேண்டும் என்பதே எனது அவா. நன்றி, வணக்கம். அவர் அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய நம்ம மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர் வந்து சொல்லியிருந்தாலும் அப்படி சொல்லியிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வாய்ஸில் பேசியிருப்பார், சினிமாவில் ஒரு வாய்ஸ் பேசியிருப்பார். எதற்காக வந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? இது வந்து அப்போ ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியானது மேலும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வரட்டா, மலைக்கல்லன் அவ்வளவு சாதாரணமானவன் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர் விஷயம். அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புகளை எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த தேசிய கம்பெனியானது நல்லபடியாக வளரணும், இதை சார்ந்த அனைத்து உள்ளங்களும் நல்லா இருக்கணும் தான் என்னோட வாழ்த்து. வந்து வணக்கம். அப்படியே நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து உங்களை வாழ்த்திருந்தாங்க. அப்படி இருக்கும். என்னை வளர்த்து கொண்டு இருக்கும் அன்பு ரசிகர் மக்களே, உங்களால் இருக்கும் எனது முதல் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நம்மள ஒரு இடத்துல தான் ஆண்டுவேன் இல்லையா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த டிசிஎமான கம்பெனியானது நம்ம மேலும் வளரணும்னு ஆண்டை விட்டு நான் கேட்டுக்கிறேன், வேண்டிக்கிறேன். உங்களை சந்திச்சதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டை நடத்துவோம். தேங்க்யூ வெரி மச். பாய். தேங்க்யூ. எனவே வந்து நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர் சொல்லியிருந்தாரு. அப்படி சொல்லியிருந்தார். அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி பேசியிருப்பார், அரசியலுக்கு முன்னாடி சினிமாவில் எப்படி பேசியிருப்பார் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சினிமாவில் நடிச்சிருக்கும் போல, எல்லாத்துக்கும் வணக்கம் சார், நான் யாரும் தெரியுமில்ல, உங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனியானது நல்லா வளரணுன்றது தான் என்னுடைய ஆசை. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் சார். வரட்டும். தேங்க்யூ சார். இது வந்து அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி பேசியிருப்பாரு. நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்க மாட்டேன்னு நான் இதற்கு பொருட்களை தூக்கி அடிச்சு விட இங்கே வந்தோமா நம்ம வேலையை பார்த்தோமா போயிட்டே இருக்குல்ல, இங்கே கொடியாக இருக்குங்க, இங்கே பேசாதீங்க. தேங்க்யூ வெரி மச். இதான் முடிச்சுட்டு ஓகே. இந்த படம் வந்து பாக்கியராஜ் சார் அவரை எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பேசியிருந்தாலும் எப்படி பேசியிருப்பார். எல்லாத்துக்கும் வணக்கம். இது ஒரு அருமையான நல்ல சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லபடியாக வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை. மறந்துடாம முருங்கைக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரகுவரன் சார் அவர் வந்து பேசியிருந்தாரு. அப்படி பேசியிருப்பார். எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் தெரியுமில்ல, சந்தோஷமா இருக்கணுங்க. ஒரு டைம் இந்த மாதிரி கெட்டுக்கு இது வந்தால் பார்த்தேன், இன்னும் போய்கிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. We should be very thankful to Mr. Kumar. அவரோட இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணலனாக்க அவர் வந்து அதோட ரிப்பீட்டடாக வந்து அதுக்கு வந்து கடைசிப்படியா பிகாஸ் எனக்கு கூட வந்து நிறைய ஒர்க் இருந்தது பர்சனலாக வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுனால. அதோட அவள் வந்து யூஎஸ்ல வந்து ரிப்பீட்டடாக வந்து சொல்லிட்டு சந்திரசேகர் வந்து சந்துரு லேப் சந்துரு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவனை தான் வந்து புஷ் பண்ணிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு புஷ்ப இப்படி கேட்டுகிட்டே இருக்காட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு யாரெல்லாம் ஃபைல் பண்ணிட்டு கையில் அரைவ் ஒரு 6 ஃபேமிலி ப்ளஸ் நடராஜன் சார், மொத்தம் 13 பேர் வந்திருக்கோம் நமக்கு இதில்.
இது வந்து 13 பேர் இருக்கிறது வந்தது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். We should continue for another every year or at least once in 2 years.